அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாரம்பரிய முறையில் எப்படி கருத்த உளுத்தங்களி செய்கிறேன்னு தான் பார்க்க போறீங்க. இந்த உளுத்தங்களியை பார்த்தீங்களென்றால் இந்த வயதுக்காரருக்கு நல்லதென்று சொல்றதை விட எல்லோருக்கும் சத்து கொடுக்கக்கூடிய களி என்று தான் சொல்லிக்கொள்ள வேணும். இந்த ரெசிபிக்கு போறதுக்கு முன்னால் நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்களென்றால் இந்த சேனலை கண்டிப்பாக மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதே நேரம் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுருங்கோ. அப்படி ஏண்டாத்தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்கோ இந்த வீடியோக்குள்ளே போய் எப்படி இந்த உளுத்தங்களியை செய்கிறன்றதை பார்ப்போம். இந்த உளுத்தங்களியை செய்தெடுக்கிறதுக்கு முதல் பார்க்க போகிறது நாங்கள் 1 கப் கோதோடு சேர்த்த முழு உளுந்து, இதோடு சேர்த்து 1/4 கப் பச்சை அரிசி, 1 கப் உளுந்து எடுத்தீங்கன்னா 1/4 கப் அரிசி எடுத்தீங்கன்னா சரி. முதல் சட்டி ஒன்று அடுப்பில் வச்சுட்டு உளுத்தம் பருப்பை வறுத்தெடுத்து கொள்ளுவோம். இந்த உளுத்தம் பருப்பை வறுத்தெடுக்கும் போது நல்ல வாசனை வர்ற அளவுக்கு கருகி போடாமல் வறுத்தெடுத்து கொள்ளுங்க. நீங்களும் கூட அடுப்பை மீடியம் ஹீட்டில் விட்டுட்டு 8லேருந்து 10 நிமிஷம் வறுத்தெடுத்தீங்கன்னாலே வறுவட்டு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உளுந்து வறுவட்டு வந்துட்டு இதை பிளேட்டுக்கு மாற்றிட்டு இந்த அரிசியை வறுத்தெடுத்து கொள்கிறேன். இந்த அரிசியை பார்த்தீங்களா அடுப்பை அதே ஹீட்டில் வச்சுட்டு கிட்டத்தட்ட 5 நிமிஷம் கைவிடாமல் வறுத்தீங்களே காணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அரிசியும் எனக்கு நல்ல வடிவாக வறுவட்டு வந்துட்டுது. இதையும் இறக்கி எடுத்துக்கொள்கிறேன். இது ரெண்டையும் கொஞ்சம் நேரம் மாற விட்டுட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துட்டேன். நீங்கள் எவ்வளவு பட்டா மிக்சியில் அரைச்செடுத்தாலும் கண்டிப்பாக இந்த மாவில் குறுநல்கள் கட்டைகள் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக நாங்கள் இந்த மாவை பாவிக்க முதல் இப்படி பின்னறை ஒன்றில் போட்டு 2 தடவை அரைச்செடுத்து கொள்ளுவோம். நீங்கள் எவ்வளவு சின்ன கண்ணுள்ள பின்னறையில் அரைச்செடுத்து கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்மூத்தான உளுத்தங்களி கிடைக்கும். இப்போ இந்த களி கிண்டி எடுக்கிறதுக்கு இந்த அரிச்சு வச்சிருக்கிற மாவிலேருந்து 1 கப் எடுத்துக்கொள்கிறேன். இந்த மாவையும் எடுத்த அப்புறம் இந்த மிச்ச மாவை இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிங்களா நீங்கள் தேவைப்பட்ட நேரம் இதை எடுத்து பாவிக்கலாம். களி காய்ச்சி எடுத்து வச்சிருக்கிற மாவை இந்த சட்டிக்குள்ளே போட்டுக்கொள்ளுவோம். இதோடு சேர்த்து இந்த களியை காய்ச்சி எடுக்கிறதுக்கு எங்களுக்கு 200 கிராம் கருப்பட்டி அல்லது பனங்கட்டி என்றும் சொல்லிக்கொள்ளலாம். அது எங்களுக்கு தேவைப்படும். நீங்கள் இதை கிராம் கணக்கில் பார்த்தீங்களா 200 கிராம் அல்லது கப் அளவில் பார்த்தீங்களென்றால் நீங்கள் இதை தலை தட்டாமல் எடுக்கிற அளவுக்கு வரும். இந்த பனங்கட்டியை கரைச்சி எடுக்கிறதுக்காக இதை நாங்கள் சட்டி ஒன்றுக்குள்ளே போட்ட அப்புறம் 1.5 கப் தண்ணி விட்டுக்கொள்கிறேன். இந்த தண்ணியை விட்ட அப்புறம் நாங்கள் அடுப்பில் வச்சு இதை மெல்லிசாக சூடாக்கி இந்த பனங்கட்டியை கரைச்சி எடுத்தோம்னாலே காணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பனங்கட்டி தண்ணியை நல்லா கரைச்சி எடுத்துட்டேன். இது கை வைக்கிற சூடு அளவுக்கு வரணும். இதை கொஞ்ச நேரம் மாற விடுவோம். இந்த பனங்கட்டி தண்ணி கொஞ்சம் மாறினதும் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற உளுத்த மாவுக்குள்ள வடிகட்டி விட்டுக்கொள்வோம். நீங்கள் இதை விட்டெடுக்கும் போது வடிகட்டி விட்டீங்களா தான் இந்த கருப்பட்டிக்குள்ள தும்பு ஏதாவது இருந்தால் இந்த களிக்கு சேராமல் இருக்கும். இதை நீங்கள் அடுப்பில் வைக்க முதலே மிக்ஸ் பண்ணி கட்டி ஒன்றும் இல்லாமல் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் நான் காட்டுறது போல் இதை கரண்டி ஒன்றால் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க, அல்லது நீங்கள் கையும் பாவிச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாம் வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதை அடுப்பில் வைக்க முதல் இந்த களியை காய்ச்சி எடுக்கிறதுக்கு எங்களுக்கு 1/2 கப் நல்லெண்ணெய் தேவைப்படும். இதை நாங்கள் ரெடியாக எடுத்து வச்சுட்டு நாங்கள் இந்த களியை காய்ச்ச தொடங்குவோம். இந்த களியை காய்ச்சும் போது நீங்கள் அடுப்பை அளவான சூட்லேயே விட்டு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த களியை பார்த்தீங்கன்னா குறுகிய நேரத்திலேயே சுலபமாக எல்லாரும் கொஞ்சம் பொருட்களை வச்சு செய்து எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் இந்த களியை காய்ச்சி கொண்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்திலே இது கட்டியாக வர ஆரம்பிக்கும். நான் முதல் காட்டியது போல் நீங்கள் இந்த நல்லெண்ணெயும் பக்கத்தில் எடுத்து வச்சிங்களா தான் இது கட்டியாகும் போது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கே வித்தியாசம் தெரியுமான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக இது திக்காக வர ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் நாங்கள் நல்லெண்ணெயை கொஞ்சமாக விட்டு எடுத்துக்கொள்வோம். நீங்கள் நல்லெண்ணெயை விட்டெடுக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு எடுத்துக்கொள்ளுங்க. ஒரே நேரத்திலேயே எல்லாத்தையும் விட்டுடாதீங்க. நீங்கள் இந்த உளுத்தங்களியை கைவிடாமல் கிண்டினீங்களா தான் இந்த களி நல்ல பருவத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரம் உங்களுக்கு முடிஞ்சால் அடிக்கனமுள்ள பாத்திரமாக இதுக்கு பாவிச்சு கொள்ளுங்க. அப்படின்னா நீங்கள் ஈஸியாகவே கிண்டி எடுத்துக்கொள்ளலாம். நான் இப்போ காட்டுறது போல் இடைக்கிடையில் இந்த நல்லெண்ணெயும் விட்டு இந்த களியை கிண்டி எடுத்தீங்களென்றால்
இந்த எண்ணெயோட சேர்ந்து இந்த சட்டியில் ஓட்டாமல் சுருண்டு சுருண்டு திரண்டு வரும். அதுலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இந்த களி ரெடி ஆயிட்டுதண்டு. நீங்கள் விரல்களால் தொட்டு பார்த்தீங்களென்றால் இந்த களி கையில் ஓட்டாமல் நல்ல எண்ணெய் பருவத்துக்கு இருக்கணும். அல்லது நீங்கள் நான் இப்படி காட்டுறது போல் இப்படி கொஞ்சம் களியொண்டை எடுத்து இப்படி உருட்டி பார்த்தீங்களென்றால் கையில் ஒட்டாமல் நல்லா இப்படி உருண்டு வரும். இந்த பாரம்பரிய உளுத்தங்களியை பார்த்தீங்களென்றால் நாங்கள் இலங்கையில் ஒன்றும் ஒரு சுவையான முறையிலையும் செய்து எடுத்துக்கொள்வோம். நல்லெண்ணெய் விடாமல் தேங்காய் பால் விட்டு நேரம் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த முறையும் செய்து காட்டுறேன். பேந்தெண்ணே இந்த களியை ஒரு ருசி பார்த்துட வேண்டியதான். இதை நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடுங்கண்டா பேந்தெண்ணெய் அந்த மாதிரி ருசியாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மற்றவைக்கும் பகிர்ந்து விடுங்க. எவ்வளவு நேரம் இந்த ரெசிப்பியை பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. அடுத்த இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.